காட்டுக்கு போனோம்னா அங்க மிதியங்கல்ல வச்சு வெங்காயத்தெல்லாம் தட்டி தக்காளியை சும்மா கல்லில் வச்சு தட்டி புளி குழம்பு சாப்பிட்டா அந்த டேஸ்டே தனி. இப்படி மெதுவா ஆட்டி ஆட்டலாம் இந்திரி நான் கடை சீக்கிரம் ஆட்டிட்டேன். இந்த காலத்துக்குள்ள எனக்கு ஆட்ட சாப்பிடலாம் செய்யற சமையலை பார்த்துட்டு இறங்கி வர அடேங்க அப்பா அது சரிதான். நான் சொன்ன மாதிரியே ஹாட் போடுறவங்களுக்கு ஓஹோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்து வந்தாங்க. அதை சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன், மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, இது கரம் மசாலா, இது மல்லித்தூள், இது வந்து மிளகை வந்து நுணுக்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கு. அது கூட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவைக்கு வந்து என்னன்னா உப்பு போடுறோம். அத்தனை எனக்கு கறியை கொஞ்சம் பொடிசு நறுக்கிட்டாங்க. ஆட்டோரில் போட்டு ஆட்டிடலாம். இஞ்சியெல்லாம் அப்படியே நச்சுக்கலாம் அதிலே வச்சு. இன்னொன்று இதை வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சி பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆட்டோரில் வந்து அரைச்சி பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டே அந்த வித்தியாசமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு ஆட்டோரில் வந்து அரைச்சி எல்லாமே செய்ய போகிறாங்க. அக்கா அக்கா இறங்குங்க. பொடிசா நறுக்கணும். ஆட்டோரில் போட்டு ஆட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பொடிசு பொடிசா நறுக்கணும்னா ஆட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த இஞ்சி இதை தட்டோட அத்தை ஒரு பக்கம் சிக்கன் நறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள என்னன்னா இது இஞ்சி வெள்ளைப்பூட வந்து நம்ம நச்சு எடுத்துக்கிடுவோம். இல்லை நச்சு ஒன்றாவே போட்டு ஆட்டிடுவோம். இஞ்சி வெள்ளைப்பூட நச்சுக்கிடுவோம். தான் போட்டு செய்வோம். ஆட்டி கறி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். வெளியில போட்டு உள்ள குழம்பு உள்ளது. பாப்பா கறி நல்லா வச்சு சாப்பிட்டியா? எப்படி சாப்பிடும்? எலும்பு ஒரு எலும்பு இல்லாமல் எடுத்துட்டு பொடிசு பொடிசா நறுக்கி ஆட்டரில் போட்டு இந்த மரும ஆட்டுக்கு பாருங்க. காட்டுக்கு போனோம்னா அங்க மிதியங்கல்ல வச்சு வெங்காயத்தெல்லாம் தட்டி தக்காளியை சும்மா கல்லில் வச்சு தட்டி புளி குழம்பு சாப்பிட்டா அந்த டேஸ்டே தனி. அப்படியா? மிதியங்கள்னா கமலா இருப்பாங்கல்ல முன்னால தண்ணி பாய்ச்சறதுக்கு. ஆமா ஆமா ஆமா, கிணத்துக்குள்ள வந்து தண்ணியை வச்சு இதுவாங்களா, அதுக்குள்ள வெங்காயத்தை வச்சு நச்சிருவீங்களா? கல்லுல. அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படின்னா என்னன்னு உனக்குலாம் தெரியுமா? இப்படி மெதுவா ஆட்டி ஆட்டமா இந்திரி நான் கடை சீக்கிரம் ஆட்டிடுவேன். இந்த காலத்து பிள்ளை என்னத்த ஆட்ட போகுது. நான் ஆட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் ஆட்டிடுறேன். இப்பதான் எனக்கு நீங்க சர்வீஸ் இப்ப கிடையாதுல்ல. ஆமா, பழக்கம் இருந்தாதான் எதையும் செய்ய முடியும். ஸ்பீட் ஆட்டுறேன். நீ ஆட்டிக்கல, அவங்க அம்மா காட்ட தெரியல. ஸ்பீடா நான் தள்ளி வரேன். கொஞ்சம் ஆட்டுறாங்க. அம்மா கொஞ்சம் ஆட்டுறாங்க. நம்ம கறி ஆட்டியாச்சா? ஆட்டியாச்சியா? ஐயா ஆட்டியாச்சு. இந்த நல்லா ஆட்டியாச்சா பாருங்க. இது கூட கறிங்கிறதே தெரியாம ஆட்டிடணும். வெங்காயம் தமிழ கொஞ்சம் நச்சு வச்சிருக்கோம். தட்டுப்பாரு நச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒன்னா சேர்த்து ஆட்டிடுவோம்யா. சின்ன பிள்ளைகளுக்குலாம் சாப்பிட்டோம்னா ஈஸியாக கரைஞ்சிரும்.
ஆமாம். இது வந்து இது கொடுக்கறதுக்கு எலும்பு எதுவும் கிடையாதுல, முள்ளு எலும்பு கிடையாது. அப்படியே கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு அசால்ட்டா இருக்கலாம். அது சாப்பிட்டுருங்க. நல்லா ஜீரணம் ஆகும். எல்லாம் இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டதுனால ஜீரணம் ஆகும். ரொம்ப வத்தல் உரப்பு இல்லாம கொஞ்சம் வத்தப்பொடி போட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு போடு. போடு போடு. சரி, இப்போ மிளகுத்தூள் வத்தத்தூள் எல்லாம் ஒன்றா போடு. மஞ்சத்தூள் போடு. மஞ்சத்தூள், வத்தல் தூள், மிளகாத்தூள் அப்படியே போடு. அது கொஞ்சம் தானே இருக்கு. ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடுங்க. கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகு நுணுக்கி வச்சிருக்கு. மிளகுத்தூள் போடு. கொஞ்சம் எடுத்து போடுறேன். போடு. இன்னும் கொஞ்சம் போடு. ஒரு ஸ்பூனாக போடும். நல்லா பெரிய ஸ்பூன் சேர்த்து ஆட்டிடுவோம். அப்போ தான் நல்லா பிடிக்கும். சேர்ந்துக்கிறோம் எல்லாம். உப்பு உரப்பு காரம் மஞ்சள் மசாலா எல்லாம் சேர்ந்துக்கிறோம். ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். எடுத்துருவோமா? ஒட்டவே இல்லை பாருங்க உரல்ல. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆமா, அப்பதான் நல்லா கறியில சேர்ந்துக்கிடும் நல்லெண்ணெய். எந்த கறிக்குமே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கையிலும் ஒட்டாது, கறியும் நல்லா சாஃப்டா இருக்கும். ஆட்டும் கொஞ்சமா போயிடுச்சு. 1/2 கிலோ கறி. அடுப்பு ரெடியா இருக்கு. எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு பற்ற வச்சுக்கோ. சரி சரி. ஊட்டி போட்டு ஊட்டி வந்த ஒன்றும் அவ்வளோதானம்மா. இதை உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கவா? சரி, அவன் ஏதோ ஒரு ரெசிபி செய்யணுங்கல்ல, அப்படி செஞ்சாலும் சரி. கோலா உருண்டுன்னா உருட்டி போடுவோம். ரெசிபினா ஏதோ சதுர சதுரம் செய்யணுங்க. எப்படி செய்யறாலும் சதுர சதுரமா செய்ய போறாளா? உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி செஞ்சிருவோம். எனக்கு ஹார்ட் ஷேப் வேணும். பரவாயில்லையா? உள்ளுக்கு ஹார்ட் எடுத்து கதறி விட்டுருவோம். நாங்க சாப்பிடலாம். செய்யற சமையலை பார்த்துட்டு வருண பகவான இறங்கி வராது. அடேங்க அப்பா, அது சரிதான். நான் சொன்ன மாதிரியே ஹார்ட் போடுறவங்களுக்கு. ஆமா, கேட்டீங்களே. எங்க சேர்த்து எதுவும் காட்டணுமா இல்லையா? அதுக்கிட்டே சட்டையை போட்டா சீக்கிரம் வேகும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சிருக்கேன். விரவு எடுக்கலாப்புல. எடுங்க. சிக்கன் ரெசிபி செஞ்சாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்ட மாதிரி ஹார்ட் ஷேப்பு, பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஓவல், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி எல்லா ஷேப்புமே வந்து பண்ணியிருக்கு. குட்டி ஹார்ட் இருந்தாங்க. உங்களுக்கு வேணுமா? குட்டி சூப்பராக வந்திருக்கே ஹார்ட்டு. குட்டி ஹார்ட் மாதிரி. பாப்பா அங்க பாரு. ஹார்ட் வேணுமாடா? பாப்பா கிட்ட ஹார்ட். ஏய், சாப்பிடு பாப்பா. சாப்பிடு. இங்க பாரு, அப்பா பாரு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடு. உங்களுக்காக தான் எப்படி டிசைன் செஞ்சது. நல்லா துணிஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. எலும்பு எதுவுமே இருக்காது, முள்ளு எலும்பு இருக்காதுல்ல, அதனால துணிஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ நாள் சாப்பிடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா ஜீரண சக்தி ஆயிரும். எவ்வளோ நாள் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட நிறை குறைவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.